Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய கம்ப்ளீட் ஒன் டே தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 6 to நைட் 10 o'clock வரைக்குமான என்னோடய ஒரு டே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போமா. மார்னிங் ஃபஸ்ட்டு 6 o'clock எழுந்ததும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பால் வாங்கிட்டு வந்து கடையை திறந்துட்டு பாட்டி வந்ததும் கடையில் விட்டுட்டு கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். பசங்க வந்துட்டு 8:50க்கு ஸ்கூலில் இட்டு போய் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு திராட்சை காஞ்ச திராட்சை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேன். எனக்கு வந்துட்டு ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது, ஒர்க் அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது ஒரு 5 டேஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது குடிச்சிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் ஸ்டாக்கில். ஸோ வந்துட்டு பொட்டேட்டோ மட்டும் இருந்துச்சு, அதை வச்சுட்டு பொட்டேட்டோ பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு, பொட்டேட்டோவை எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு புதினா மல்லியும் போட்டு வதக்கிட்டு உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் அரிசி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றணும் அப்படின்னா 2 இல்லை 3 விசிலில் சூப்பராக நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லன்ச் மெனு தான். பசங்களுக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஹஸ்பண்ட் மார்னிங்கே சீக்கிரமாக போயிட்டாங்க. வெஜிடபிள் அந்த பொட்டேட்டோ பிரியாணியும் கூடவே வந்துட்டு கலர் வத்தல் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பொரிச்சிட்டு எப்போவுமே எக் வைப்பேன். இப்போது வந்துட்டு இந்த 1 வீக் வந்துட்டு தீமிதி. ஸோ லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் மார்னிங் சீக்கிரம் போயிட்டதுனால இன்றைக்கி டிஃபன் சைடில் பசங்களுக்கு தோசை இட்லி பொடியோடு முடிச்சிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் குழைய மாதிரி இருக்கிற மாதிரி கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் வெறப்பாக நம்ம கொடுத்தோன்னா மதியத்துக்கு இன்னும் வெறப்பாகிடும். அதனால தான் டெய்லியும் ஒரு அவிச்ச முட்டை கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்துட்டு தீமிதி அப்படின்றதுனால நம்ம ஊரில் வந்துட்டு சிதம்பரத்தில் 1 வீக் வரைக்கும் கிடையாது. ஸோ வெஜ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு மண்டே வந்துட்டு தீமிதி திருவிழா வரும். அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்படி இல்லைனா டெய்லியும் எப்படியாவது ஒரு அவிச்ச முட்டையோ இல்லை ஆம்லேட்டோ போட்டு வச்சு விட்டுருவேன். எந்த சைடிஷ் இருக்கோ இல்லையோ எந்த ரைஸ் வச்சாலும் அது தொட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக 8:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பி 5 மினிட்ஸில் ஸ்கூல் கிட்டே விட்டாச்சு. அந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப அங்கே ரஷ்ஷாக இருக்கும். உள்ளே விடுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா தான் கரெக்ட் டைமிங்க்கு உள்ளே விட்டுட்டு வரலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 12:30 வரைக்கும் கடையில் இருந்தேன். அதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் வந்துருந்துச்சு, அதையும் அன்பாக்சிங் பண்ணி பிரித்து வச்சுட்டு திரும்ப அம்மா ஹோட்டலுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு காய்கறி, மீன், அப்பளம் அது மாதிரி என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வழியிலே ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கே என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்துட்டு ஹோல்சேல் கடை, ஹோட்டலுக்குள்ள பொருள்லாம் அங்கே கிடைக்கும். போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இது வந்துட்டு சீர்காழி மெயின் ரோடில் விஷ்ணுபுரம் கிட்டே இருக்குது நம்ம ஹோட்டல். பக்கத்துலேயே இருக்கிற வீடு வந்துட்டு அம்மா வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அங்கே வீடு பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டில் ஒர்க் பார்த்துட்டு திரும்ப நான் 3:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கடையை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நைட்டு 8:30 வரைக்கும் இருப்பேன். நேற்று வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாக் தீர்ந்துருச்சு, வாங்க போகணும் அப்படின்றதுனால ஒரு 7:30 போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் அதெல்லாம் வாங்க போயிருந்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் போல் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே மணி 8:30 கிட்ட ஆகிடுச்சு. கடையை திறந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு திரும்பவும் ஜூஸும் தண்ணி கேனும் மிஸ் பண்ணிட்டேன். அதையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது 9:15 ஒரு பக்கம் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இந்த பக்கம் சென்னாவை குக்கரில் வச்சுட்டு அதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டேன். அது தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என்னுடைய ஒரு டே.